பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் பாவம் நிறைந்த இடத்துல வாழ்கிற சிலர் தன்னை காத்து கொண்டதையும் இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பாருங்க, இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்ந்தவன் சேலஞ்சு விட்டு பேசுறார். அதாவது சேலஞ்சு என்ன சொல்றது? சபதம் எடுத்து, சவால். நாமளும் இன்னைக்கு எத்தனையோ சவால்களை விட்டுருப்போம். நான் யார் தெரியுமா? என்னை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும். நீயும் நான் யாரு? ஒரு மட்பாண்டம், ஒருபடி மண்ணை எடுத்து உண்டாக்கப்பட்ட ஒரு மண்ணு. ஆனா நாம சொல்லுவோம், நான் நினைச்சா என்ன நினைச்சா? ஏசாயா அதையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டான். உன் நினைவு என் நினைவு அல்ல, என் வழி உன் வழி அல்ல, என்னுடைய வழியின் நினைவு உயர்ந்ததுன்னு ஏசாயா 55:8 தேவன் எழுதி கொடுத்து விட்டார். ஒரே ஒரு மனுஷனை உங்க முன்னாடி வைக்க போறேன். அதற்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவன் என்ன உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவன் என்ன உணர்ந்தே. அருகினில் சென்றே நடை பயின்றே. அருகினில் சென்றே நடை பயின்றே. பின்னை வாயின முன் சென்றார், பின் வாயின முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவன் என்ன உணர்ந்தே. உரைகள் நிறைந்தவன் நான் அன்று, அதை தெரிந்தும் அழைத்தவன் நீரல்லோ. உரைகள் நிறைந்தவன் நான் அன்று, அதை தெரிந்தும் அழைத்தவன் நீரல்லோ. தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன், தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன், பின்னை வாயின முன் சென்றான், பின்னை வாயின முன் சென்றான். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவன் என்ன உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என்ன உணர்ந்தேன். இந்த சாமுவேலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். இந்த அன்னாள் யாரு? ஒரு காலத்துல தேவனுடைய ஆலயத்தில் போய் அழுதவள். எப்படி அழுதா? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானா, அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவன் சொல்றா, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம்
யாருக்கு? கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையில சவரகன் கத்தி படுவதில்லை. அவன் நசரேயனாய் இருப்பான். ஐயா, இப்படி பொருத்தனையினால பெற்ற ஒரு மகன், அவளுடைய தாய் பேர் தான் யாரு? அன்னாள். எனக்கு அதனால 2 அன்னாள் வேதத்தில் உண்டு. ஒன்று பழைய ஏற்பாட்டு அன்னாள், லூக்கா 2:36 புதிய ஏற்பாட்டு அன்னாளும் இருக்கிறாள். அவள் 84 வயது வரை அதாவது வாழ்ந்தவள். ஆனால் 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்தவள். இடைவிடாமல் தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தவளும் அவள் தான். ஆனால் இப்போ சொல்றது பழைய ஏற்பாட்டு அன்னாள். புதிய ஏற்பாட்டு அன்னாளை குறிச்சுன்னா ஆசேர் கோத்திரத்தாள் பானுவேலின் குமாரத்தி அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. இவ தீர்க்கதரிசி இல்லை, ஒரு குடும்பமாக வாழ்ந்தவ. யாரு? இந்த அன்னாள். எல்கானாவுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டவள். இவள் அநேக நிந்தைகளை அனுபவித்தவள். தன் சக்களத்தியால மனமடியும்படி பேசப்பட்டவள். தன் புருஷன் எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அவள் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அழுவாள். தன் பாரத்தை எல்லாம் ஊற்றி ஜெபித்தவள். ஏலி பார்த்து அந்நாளே உன் குடியை விட்டு எந்திரன்னு சொல்லும் போதும் அடியாள் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ என்று சொன்னவளும் அவள் தான். இந்த அன்னாளை கர்த்தர் கடாட்சித்தார். ஏன்னா ஆண்டவர் மலடியை பிள்ளைத்தாட்சி ஆக்குகிறவர். நியாயாதிபதிகள் 13:5 இன்னொரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே மனோவாவின் குடும்பத்துக்கு கர்த்தர் செய்ததையும் அங்கே வாசிக்கிறோம். நீ கர்ப்பம் தரித்து, அவளுக்கு சொல்லப்படுது, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் பத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ரட்சகன். அதே மாதிரி யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 13-14 வசனத்திலே சகரியாவுக்கு தேவன் சொன்னார், தேவனுடைய தூதன் சொன்னார், சகரியாவே உன் வேண்டுதல் பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுபானமும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். நல்ல கவனிங்க, நாம பிள்ளை வளர்ந்து அதா பரட்டுங்க பரிசுத்த ஆவிங்கிறோம். நாம பரிசுத்தமா தான் நம்ம பிள்ளை எப்படி இருக்கும்? தாயின் வயிற்றிலே நிரப்பப்பட்டது. ஏன்னா தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கனிவோடு அழைத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேனா தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. துணிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. துணிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அழவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்து போவேனோ, நான் மறப்பேனோ மறந்து போவேனோ. ஐயா என்ன சொல்லி பாடுவேன்,
ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள்ள ஆளெல்லாம் ஆராதிப்பேனா கருவிலே தாயின் கருவிலே ஒருவான் நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. ரட்சித்தீரை கிருபையா காத்திரு தயவினா ரட்சித்தீரை கிருபையா காத்திரு தயவினா துழித்திரு ரத்தத்தா தூக்கினி நினைக்கத்தா தூக்கி ரத்தத்தா தூக்கினி நினைக்கத்தா அன்பு தெய்வீக அன்பு ஐயா அன்பு தெய்வீக அன்பு ஐயா என்ன சொல்லி பாடுவேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள்ள ஆளெல்லாம் ஆராதிப்பேனா 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 ஆயுள்ள ஆளெல்லாம் ஆராதிப்பேனா. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தவர்கள். இயேசு யோசேப்புக்கு சொல்றாரு, உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. யோசேப்பிட்ட சொல்றாரு, நீதிமானான் அவன் தள்ளி விட பார்த்தான். அவனு சொல்றாரு, தாவீதின் குமாரனான யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இன்னைக்கு நம்ம பிள்ளை பரிசுத்த ஆவி எப்போ வருது? தோளுக்கு மேலே வளர்ந்த பிறகு அவன் தோழன் ஆயிடுவானே, எப்படி கேட்பான்? சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம ஊட்டி வளர்க்கணும். அதனால தான் யோவான் சொன்னா அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. அவன் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருப்பான் தாயின் வயிற்றில் இருந்தே. எனக்கு அன்பானவர்களே, இந்த சாமுவேலுக்கு வேதம் தெரியாது, போதிக்க ஆள் கிடையாது. அவன் பிறக்கும் போது அவன் வீட்லையும் வளரலை. ஆனால் அண்ணாளுக்கு பெத்தனை பிள்ளைய இப்போ வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். மொத்தம் எத்தனை பிள்ளை? 6 பிள்ளை. இதுல மத்த பிள்ளையெல்லாம் யார்கிட்ட வளர்ந்துச்சு? அம்மா பாட்ட. ஆனா இவர் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஏன்னா நம்ம பிள்ளைய கர்த்தருடைய சன்னதியில் எல்லாரும் கொண்டு விட முடியாது. உன் வீடு கர்த்தருடைய சன்னதியா மாறணும். அங்க எப்போ என்ன செய்யணும்? கேட்கணும். கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. எல்லாமே பார்த்து கொள்வி எல்லாமே பார்த்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. அப்போஸ்தலர் 10:33 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றார். யாருடைய வீடு? கொர்நேலிய வீடு. எங்க வா? தேவ சமூகம் அங்க இருக்கும்.
அழகா உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்து உம்மை நோக்கியே, ஓடி வந்து உம்மை நோக்கியே, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உன் வீடு எப்படி மாறணும்? தேவ சமூகம். ஆமா, அக்கா கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்ந்தா அவன் அப்படி இருக்கான், என் பிள்ளை இப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது. பிள்ளைய நடக்க வேண்டிய விதத்தில் என்ன செய்யணும்? நடத்தணும். ஆலயத்துக்கு போகும்போது 50 பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கிட்டு போகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே முடிச்சு உட்கார வைக்கணும். இப்போ உட்கார வைக்கலைன்னா ஏன் இந்த பழமொழி தெரிய மாட்டேங்குது? 5 விளையாட்டா 50 விளையாது, தொட்டில் பழக்கம் இது ஏன் மறந்துக்கிறோம்? மற்றதுக்கு மட்டும் சொல்கிறோம். ஆலயத்துக்குள்ள வரும்போது பிள்ளைய ஓட விடக்கூடாது, பிள்ளைய பிடிச்சி வைக்கணும். அப்போ தான் அதுக்கு தெரியும் வருங்காலத்தில் அது நீ இன்னைக்கு கற்றுக் கொடுக்க பார்த்தா அது பிள்ளைக்கு அது கற்றுக் கொடுக்கும். நாம் இன்னைக்கு உடனே பிள்ளை செல்லமாக இருக்குது, ஓடட்டும் ஓடட்டும் அப்படி விட்டால் ஆலயத்துக்குள்ளே ஓடத்தான் செய்யும். சாமுவேல் எப்போ போனால் பால் மறக்க பண்ணின பின்பு 1 சாமுவேல் 1:24 அவள் பால் மறக்க பண்ணின உடனே கொண்டு போய் எங்கே விட்டா? தேவனுடைய சன்னதியில் விட்டா. அவனுக்கு என்ன தெரியும்? பால் மறந்த பிள்ளை எத்தனை வயசு? 1.5 வயசு கூடி போனால் 1 வயசு 1.5 வயசு இருக்கும். அப்போ இருந்து வளர்ந்து பாரான். ஆனால் அந்த மனிதன் பரிசுத்தமாய் தன்னை எப்படி காத்து கொண்டான்? அவன் இருந்த இடம் பரிசுத்தமா இல்லை அவன் வாழ்ந்த சூழ்நிலை பரிசுத்தமாக இருந்துச்சா? கர்த்தருக்கு சித்தமானவன் பாபிலோனில் இருந்தாலும் அவருக்கு சித்தமானதே. ஆமா, நல்ல கவனிங்க. நாம காலையும் மாலையும் பாடத்தான் செய்வோம், ஜெபம் பண்ண மாட்டோம். ஏன்னா காலை எந்திரிக்கிறதே நியாயமாக பார்த்தா எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? காலை தேடுகிறவன் கண்டடைகிறான். எத்தனை பேர் காலையில் தேட முடியுது? சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேணால் தேடிட்டு போமா என்னமானு தெரியல. ஏன்னா என் அனுபவத்தில் அதான் உண்மை. நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் 5:30 மணிக்கு எழுப்பி விட்றாங்க. பைபிள் காலேஜ் படிக்கும்போது 5 மணிக்கு 4:30 எழுப்பி விட்றாங்க. இப்போவும் 4 மணிக்கு எழுந்திரிச்சுன்னா உடனே பைபிளை பார்த்துட்டு அடுப்பறம் தான் எழுந்திரிச்சு போவேன். ஏன்னா காலை தோறும் அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளேன்னா அடுத்த நாள் பார்க்க முடியாது. அன்றைக்கி ஒரு காரியமும் அறிவியலாது வாய்ட்ட சொல்லலாம். இந்த சாமுவேல் சின்ன பிள்ளையிலேருந்து ஆலயத்தில் வளர்ந்த, ஆனால் ஆலயத்தில் சுத்தமான இடமா இருந்துச்சா? இல்லையே. அது எப்படி வளர்ந்தானா? 1 சாமுவேல் 2:18 பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அது மட்டும் இல்லை, 26 பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். நம்மளால முடியுதா? கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறதே சாதாரண காரியம். மனுஷருக்கு பிரியமா நடக்கனா எப்படி வேணாலும் நடந்துக்கும். புருஷன் வந்துடுவார்னு சமையல் பண்ணி வைப்போம், ஆனால் ஆலயத்துக்கு போகணுங்கிறது பயப்பட மாட்டோம். புருஷன் வைவார்னு பயப்படுவோம், கர்த்தர் நம்மளை தேடுவாருங்கிறது மறந்துடுவோம். ஏன்னா கிறிஸ்துவின் சாயல் தான் புருஷன். புருஷனுக்கு கீழ்ப்படிகிறது போல கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல. பரவாயில்ல, இப்போ ஞாபகம் வச்சிருக்கீங்க. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிக்கிறது போல புருஷனுக்கு என்ன செய்யணும்? அப்போ முன்னிலையில் யாரை கொண்டு போய் தான் நிப்பாட்டணும்? புருஷனை நிப்பாட்டக்கூடாது. ஆனால் எனக்கு எத்தனை பேர் கிறிஸ்துவை நிப்பாட்டிருப்போம்? எனக்கு அன்பானவர்களே, இந்த சாமுவேல் எப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்தான்? 1 சாமுவேல் 2:11 வாசிக்க. பின்பு எல்கானா 1 சாமுவேல் 2:11 பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போயிட்டான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். பணிவிடையின் ஆவி இயேசு கிறிஸ்து குறித்து லூக்கா 22:27 இயேசு சொல்றாரு பாருங்க. அவருக்குள்ளே அந்த பணிவிடையின் ஆவி இருந்துச்சு. லூக்கா 22:27 மிக அழகாக எழுதி வச்சிருக்கார்.
இயேசு நான் என்ன செய்றார், பந்தி இருக்கிறவனோ பணிவிடைக்காரனோ, நான் உங்களுக்கு முன்னாடி யாரா இருக்கிறேன்? பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். அதே போல யாத்திராகமம் 33:11 மோசைக்கு கிடைக்க வேண்டிய, மோசை பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், ஆனால் யோசுவாவுக்கு எப்படி வந்துச்சு? பணிவிடையாவி. அவன் பணிவிடை ஆவி இருந்ததுனால தான் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனா நீங்காதவனா இருந்தான். தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். சரி. பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். சரி. நூனின் குமாரனாகிய யோசுவாவோ என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பணிவிடைக்காரன். இன்னைக்கு ஊழியக்காரனோட பெரிய ஜிப்பா போட்டு விற்க மட்டும் ஊழியக்காரன் இல்லை, பெரிய டை கட்டி அப்படியே வெள்ளையும் சொல்லையுமா வந்து நிற்கிற ஊழியக்காரன் இல்லை, பணிவிட செய்யணும். எங்கள் வீட்டில் ஒரு போதை இருந்தார், பொணந்தூக்க கூட அவர் வந்து முன்னாடி நிற்பார். நீங்கள் நம்புறீங்களோ இல்லை, வாங்க காட்டுறேன். இப்போ அவர் தூக்க முடியாத வயசாயிருச்சு. அடக்கம் பண்ண போல 4 பேர் தூக்கினா அவர் முதல்ல வந்து நிற்பார். கேட்டால் நானும் வேலைக்காரையா, ஐ ஆம் அ சர்வெண்ட். நாம் இன்றைக்கி என்ன வேலை செய்கிறோம்? அது கொடுத்தா நல்ல வேலையாக கொடுக்கணும். ப்ரீச் பண்ணுறது வேலை கிடையாது, அது உபதேசம் பண்ணுறது கடமை. ஆனால் நானும் உங்களுக்கு முன்னாடி வேலைக்காரனாக இருக்கணும். இன்னைக்கு பந்தி இருந்தால் முதல்ல போய் நான் உட்காந்துக்கிறக்கூடாது, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருந்தால் நான் சாப்பிட முன்னாடி காத்திருக்கணும். அந்த ஆவி நமக்குள்ளே வரணும். நம்ம உடனே சொல்லுவோம், பந்திக்கு முந்து படைக்கு பிந்து பழமொழி சொல்லிக்கிறோம். நமக்குள்ளே அந்த ஆவி வந்துருச்சுன்னா நம்ம எத்தனை பரிசுத்தம். அந்த சாமுவேல் வாழ்ந்த இடம் கண்ணுக்கு நேரம் பரிசுத்த குலைச்சல் நடக்கிற இடங்க. ஆனால் அந்த சாமுவேலுக்கு தான் ஜேவ சத்தம் கேட்டுச்சு. ஏலிக்கு கேட்கல, பிஷப்புக்கு கேட்கல, பினகாசுக்கு ஒப்பினிக்கு கேட்கல, சாமுவேலுக்கு தான் கேட்டுச்சு. சாமுவேலே சாமுவேலே. இவன் எந்திரிச்சு ஐயா கூப்பிட்டீரோ? இல்லைப்பா போப்பா. 2 தரம் 3ஆவது தரம் எந்திரிச்சு வரணும். நம்ம பிள்ளையில் இருந்தால் முதல் தரம் படுத்துக்கிறோம், 2ஆவது தரம் இழுத்து பெட்ஷீட்டை முடிக்கணும். 3ஆவது தரம் கத்தர் கூப்பிடா, நீ படுத்துக்கிட்டு சொல்லு. இந்த சாமுவேல் தான் கேட்குறான், என்னை குறித்து ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்கப்பா. நான் யார் கையில் பரிதானம் வாங்கினேன், யாருடைய கழுதை எடுத்துக்கிட்டேன், யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கண்சாடையாக இருந்தேன் சொல்லுங்க. எந்த இடத்துலையும் அதை அவனை குற்றம் சொல்ல யாரால முடிஞ்சா? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கமே, ஆண்டவருக்கு சாட்சி அளிக்க முடியுதா? ஆண்டவரிடத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்ட ஆவியோட ஒரு வரி எல்லாருக்கும் தெரிஞ்சதான் சொல்லுவோமா? அர்ப்பணித்தே 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 ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்தே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. 30 நாள் வரணும். இதற்கான தொலைக்காட்சி கட்டண தேவை சந்திக்கப்பட்ட ஒரு நாள் ப்ரோக்ராம் வரணும்னா 5000 ரூபா. நினச்சி பாருங்கள், 30 நாள் கூட்டி பாருங்கள், அப்பாடியோ மிக. ஆனால் கர்த்தர் நடத்துகிறார். இதனால் அநேக ஆத்துமாக்கள் மீட்படையணும். ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையோ ஏதோ எங்கே இருந்தோ பணம் வரதில்லை, தெருவில் போய் பிரசங்கம் பண்ணி இந்த பார்வையற்ற மக்களை நான் வந்தால் ஒரு நாள் கூட சும்மா அனுப்புறதில்லை. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே வாரம் 4000 வேலைக்கு செலவழிக்கணும். இவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்புறது. எதுக்கு? அப்படியாவது சில ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துடாதான்னு ஆசை தான். நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு ஃபியூனரல் பண்டுக்கு உதவலாம். எத்தனையோ காரியம் உண்டு. ஏன் வருகிற இந்த ஈஸ்டர் பெருநாளில் கூட 2 சபையிலையும் நல்ல சாப்பாடு கொடுப்போம். நீங்களும் கர்த்தர் உங்களை ஏவினா அந்த நாளுக்கென்று முடிந்த காரியத்தை நீங்களும் செய்யலாம். அது மட்டுமல்ல,
பார்வையற்ற சகோதரிகள் வயதானவங்களுக்கு அவர் கட்டுமான பணி நடந்து வருது. ஒரு சதுரடி 2300 தான். கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஒருவேளை சிலர் கேட்குறீங்க, உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த தேவையை நீங்கள் சொன்னது இல்லையேன்னு. நான் கர்த்தர்ட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு என்னையா குறை உண்டுங்கிறீங்க? எனக்கும் பலவீனம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. நான் மருத்துவத்துக்காக இன்றைக்கி யார்ட்டையும் போய் சொல்கிறதில்ல. எனக்கும் பலவீனங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இதுவரை நடத்தி வருகிறார். நீங்களும் எனக்காக ஜெபிங்க, பலவீனங்கள் நீங்களும் சொல்லி. ஒரு வேளை கேட்கலாம், நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்க பிரதர், எப்படி உங்களுக்கு உதவி செய்யணும்னு கூட எங்களுக்கு தெரியல. 2 ஃபோன் நம்பர் வருதுல்ல, இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை கணக்கு வைக்கணும்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கு தனி நம்பர் இருக்குது, தரேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒருவேளை ஐயா போஸ்டர் தான் நாங்கள் தொடர்பு கொள்கிறோம், இதுக்கு அதிகமாக மணி ஆர்டர் பணம் செலவாகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நம்பருக்கு தரேன். 36 35 38 89 63. திரும்ப சொன்னேன், 36 35 39 88 63. இந்த நம்பரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் போஸ்டல் பேங்க் அக்கௌண்ட், அது வழியாக நீங்கள் வரலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ள சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே, குறிப்பாக இந்த உபவாச நாட்களிலே பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொள்வதற்கு உதவி செய்யும் சுவாமி. உலகத்தில் எந்த இடமும் சுத்தமான இடம் இல்லை. ஆனால் அசுத்தம் நிறைந்த உலகத்தை தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் அசுத்தத்திற்கு அல்ல, 1 தீமோத்தேயு 4:7 பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிற தேவன் எங்களை எப்போது பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகளை மாற்றும். அநேக நேரங்களில் ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையலையே, என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தாய்மாருக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஆனாலும் அவன் இப்படி சோர்ந்து சோர்ந்து வியாதிப்பட்டு கிடக்கிறானே கண்ணீர் வடிக்கிற அன்பு தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்த தகப்பர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தன் கணவனை இழந்து தனிமையில் இருக்கிற மனைவிக்காய் ஜெபிக்கிறேன். மனைவி இழந்த புருஷனுக்காய் ஜெபிக்கிறேன். பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்பாய், இந்த நிமிஷம் கூட மரண தருவாயில போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய், பிரசவ வேதனையில மருத்துவமனையில் படுத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை உன்னால் எந்திரிக்க முடியாத சூழ்நிலையில் கூட இந்த வார்த்தையை படுக்கையில் கேட்கலாம். தீராத நோய்களை தீர்க்கிற தேவன், மாறாவின் அனுபவங்களை மாற்றுகிற தேவன் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடு. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.